எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. திருமணம் உண்டா இல்லையா, அதாவது ஒருத்தருடைய ஜாதகப்படி அந்த ஜாதகருக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த எப்படி பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருமணம் முடிச்சு நடக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு திருமணம் முடிச்சு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் திருமணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீடு அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத பார்க்கணும். 7ஆம் வீட்டுக்குடைய அதிபதி அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் வலுத்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது வலுத்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருடைய ஜாதகத்தில் திருமணம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் வந்து குழந்தை பாக்கியம் அப்படி விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தின்படி திருமணம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். குழந்தை பாக்கியம் அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது யார், 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, 7ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கிறது, இதெல்லாமே வந்து வச்சு உங்களுக்கு வந்து திருமணம் அப்படி விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டால், அதாவது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது கெட்டு போயிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி விஷயம் மிகவும் குறைவு அப்படிங்கிறத சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது கெட்டால் அப்படின்னா சுக்கிரன் அப்படி நீச்சம் பெற்றிருந்தால் அது சுக்கிரன் வந்து கெட்டு போச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படி நீச்சம் பெற்றிருந்தால் அது நீச்ச பங்கமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 7ஆம் அதிபதியும் கெட்டு சுக்கிரனும் கெட்டு 8ஆம் பாவத்துக்குரியவரோட சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆண்களுக்கு. இதே வந்து பெண்களாக இருந்தால் செவ்வாய் அப்படிங்கிற ஜாதகத்தில் பலகீனமாக இருந்து 7ஆம் அதிபதி அப்படிங்கிற ஜாதகத்தில் பலகீனமாக இருந்து 8ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் முடிச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் திருமணம் இருக்குது திருமணம் இல்லை அப்படிங்கிறத தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அதை தீர்மானம் பண்ணும். அதே போல் கோச்சாரம் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணும். அதே போல் அந்த ஜாதகருக்கு எங்கே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதும் தீர்மானம் பண்ணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தருடைய ஜாதகப்படி அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு இருக்குன்னு நினச்சிக்கிங்களேன். ஒரு ஆண் ஜாதகத்தில் அந்த ஜாதகர் உள்ளூர்லேயே வந்து பொண்ணு தேடிட்டே இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அந்த ஜாதகருடைய எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஜாதகப்படி அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டில் இல்லை வெளியூரில் தான் அந்த ஜாதகருக்கு பொண்ணு அமையும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து அந்த மாதிரி தேடுறது அந்த ஜாதகர் நல்லபடியாக வந்து அமையும். அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு நாளடைவில் இங்கேயே லோக்கல்லே வந்து தேடி கடைசியில் அந்த ஜாதகர் வந்து ஓகே நம்ம கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு வந்துடும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த குரு பலன் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த குரு அப்படிங்கிறது கோச்சாரத்தில் மாறிட்டே வரும் இல்லையா. அப்போது ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி ஒவ்வொருத்தருடைய ராசிப்படி லக்னப்படி 2 வருடத்திற்கு ஒரு முறை குரு பலன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து குரு பலன் அப்படிங்கிறது இருந்தால் கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. குரு பலம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க தான் செய்யும். சரிங்களா. அப்படி இல்லைனாலும் கூட அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது வந்து 2ஆம் அதிபதியோட தசையோ அல்லது 7ஆம் அதிபதியோட தசையோ அல்லது 8ஆம் அதிபதியோட தசையோ நடக்கவே இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து குரு பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துக்கும் கிடைக்கல, 8ஆம் இடத்துக்கும் கிடைக்கல, சுக்கிரனுக்கும் கிடைக்கல அல்லது வந்து செவ்வாய்க்கும் கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து திருமணம் முடிச்சு நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சன்னியாச யோகம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சன்னியாச யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதே போல் காதல் திருமணம் அப்படிங்கிறது யாருக்கு நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 99624100
58. நன்றி, வணக்கம்.